வணக்கம். மத்திய அரசு கண்களுக்கு தமிழகம் தெரியவில்லையா என மத்திய பட்ஜெட் குறித்து முதல்வர் ஸ்டாலின் கூறியுள்ளார். அவர் மத்திய பட்ஜெட்டை சரியாக பார்க்கவில்லை என்று தெரிகிறது. சென்னை, பெங்களூரு, ஹைதராபாத், சென்னை அதிவேக பயணியர் ரயில் பாதைகள் உருவாக்கப்படும். அகழ்வாராய்ச்சி தலமான ஆதிச்சநல்லூர் சுற்றுலா பயணிற்கான திறந்துவிடப்படும். இதற்காக தனி நடைபாதை அமைக்கப்படும். பாதுகாப்பு ஆய்வகங்கள், விளக்க மையங்கள், சுற்றுலா வழிகாட்டிகளுக்கு உதவும் வகையில் நவீன கதை சொல்லும் திறனுடன் கூடிய தொழில்நுட்பம் அங்கு அறிமுகப்படுத்தப்படும். சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள பொதிகை மலையில் மலையேற்ற பயிற்சியாளர்களுக்கு வழித்தடம். கடந்த 2026இல் அரிய வகை காந்தங்களுக்கான திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. தற்போது கனிம வளம் மிகுந்த தமிழகம், கேரளா, ஆந்திரா, ஒடிஷா ஆகிய மாநிலங்களில் இத்துறைக்காக பிரத்யேக வழித்தடங்கள் உருவாக்கப்படும். 2ஆம் மற்றும் 3ஆம் நிலை நகரங்கள், குறிப்பாக கோவில் நகரங்கள் மீது கவனம் செலுத்தப்படும். பல்வேறு வளர்ச்சி காரணங்களின் அடிப்படையில் நகர பொருளாதார மண்டலங்கள் வரையறுக்கப்படும். ஒரு மண்டலத்திற்கு 5 ஆண்டுகளில் 9,000 கோடி ரூபாய் வீதம் ஒதுக்கீடு செய்யப்பட்டு அவை மேம்படுத்தப்படும். ராமேஸ்வரம், மதுரை, காஞ்சிபுரம் மற்றும் கும்பகோணம் உள்ளிட்ட பல கோயில் நகரங்கள் இதனால் பயனடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த பட்ஜெட்டில் இன்னும் நிறைய இருக்குது. இந்தியா பூரா தான் பட்ஜெட்டு, தமிழ்நாட்டுக்கு மட்டும் தனியாக கிடையாது. இந்தியா பூரா என்னென்ன சொல்கிறாங்களோ அதில் தமிழ்நாடும் சேர்ந்து தான் இருக்குது. அந்த பலன்கள் தமிழ்நாட்டுக்கும் வரும். பாரத் மாதா கி ஜெய். ஜெய்ஹிந்த்.